ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, 1/4 மணி நேரத்தில் கம்ம கம்மன்னு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 3, கத்திரிக்காய் 1/4 கிலோ, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 10 பல்லு பூண்டு, வாழை கருவாடு 5 துண்டு, ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடு ஆயிடுச்சு. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது கூட சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். பூண்டு நம்ம ஏன் இடித்து சேர்க்குறோன்னா, பூண்டு இடித்து சேர்க்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து கலரி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே தக்காளியை கரைச்சி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வெந்துச்சான்னு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 minutes later. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஏற்கனவே காமிச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நமக்கு எப்படி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடு சேர்த்தாச்சு. கருவாடை சேர்த்து ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் லேசாக கலரி விட்டுக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே புளி சேர்த்தா காய் வேகாது. அதனால தான் நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, காய் வெந்துருச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு.
வாசனையே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நமக்கு சூப்பரான டேஸ்டான கமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.